அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுஹைனா ஃபுட் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான லஞ்ச் காம்போ தான் பார்க்க போகிறோம். காய்கறிக்கு போட்டு சாம்பாரும் மட்டன் மிளகு கறி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு சாம்பார் தாளிச்சிக்கலாம். இதுக்கு வந்து ஒரு பாத்திரத்தில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு, ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயத்தை குட்டியாக நறுக்கி இந்த மாதிரி சேர்த்துருக்கேன். ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் இருந்தால் போதும், மீடியம் சைஸ்னால் 2 வெங்காயம் இருந்தால் போதும். ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் மீடியம் சைஸில் 2 தக்காளியை இந்த மாதிரி நறுக்கி சேர்த்துக்கோங்க. அதுவும் கொஞ்சம் நேரம் வந்து வெங்காயத்தோட நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம இதில் காய்கறி சேர்க்க போகிறோம். நான் முருங்கைக்காய், கத்திரிக்காய் சேர்த்துருக்கேன். மாங்காய் இருந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும். மாங்காய் வேணும்னாலும் மாங்காவும் சேர்த்துக்கலாம், ஆனால் அது ஃபைனலாக தான் சேர்க்கணும். இப்போ வந்து நம்ம முருங்கைக்காய், கத்திரிக்காய் மட்டும் சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் இதுக்கு நம்ம சாம்பார் பொடி சேர்க்க போகிறோம். நான் என்னோட ஸ்பூனில் வந்து ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்துருக்கேன். இதுவே கொஞ்சம் பெரிய ஸ்பூனாக இருந்தால் 2 ஸ்பூன் அளவுக்கு கரெக்டாக இருக்கும். எல்லாம் சேர்த்து ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த உப்பு, சாம்பார் பொடி எல்லாமே அந்த காயில் வந்து படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் அந்த காயெல்லாம் சாஃப்டாக வந்து அந்த பொடியோட எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் ஒன்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிக்கோங்க. இந்த காய் காய் வேகிற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிக்கோங்க, நிறையா ஊற்றிட வேண்டாம். ஸோ எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு நம்ம மூடி வச்சிடலாம். அது நல்லா கொதிச்சு காய் நல்லா வேகணும், அது வரைக்கும் விட்டுருங்க. நடுவில் ஒரு 2 தடவை மட்டும் நான் ஓப்பன் பண்ணி பார்த்தேன். அதுக்கப்புறம் திரும்ப மூடி போட்டு மூடிட்டேன். இது ஃபைனலாக ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது காயெல்லாம் எனக்கு கொஞ்சம் நல்லாவே வெந்திருந்தது. இந்த ஸ்டேஜில் தான் நான் அடுத்து வந்து இப்போ பருப்பு வந்து போட போகிறேன். ஆல்ரெடி பருப்பு வந்து ஒரு 3-4 விசிலுக்கு வந்து வச்சு எடுத்திருக்கேன். பருப்புலேயே வந்து கொஞ்சமாக நான் புளி சேர்த்துக்கிட்டேன். நான் புளியை கரைச்சி அந்த பருப்போடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். தனியாக நான் இதில் ஊற்றலை, பருப்பில் ஊற்றுனதுனால அப்படியே 2ஐயும் சேர்த்து ஒன்றா இதில் ஊற்றிக்கிட்டேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அந்த பருப்பு வச்சுருந்த பாத்திரத்துலேயே கொஞ்சம் தண்ணி அலசி அதையுமே ஊற்றிட்டு மூடி போட்டு ஒரு கொதி வர வரைக்கும் விட்டுருங்க. அவ்வளோதான், நம்மளுக்கு ஒரு சூப்பரான சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. ஃபைனலாக கொஞ்சமாக நம்ம கொத்தமல்லி இலையை மட்டும் இந்த மாதிரி குட்டி குட்டியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், இதோட அடுப்பை ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா ஒரு சூப்பரான காய்கறி போட்ட சாம்பார் நம்மளுக்கு ரெடி. இதோட நீங்கள் மாங்காய் சேர்த்துக்கிட்டிங்கனாலும் இன்னும் சூப்பராக இருக்கும். நம்ம பருப்பு சேர்க்குறோம்ல, அந்த ஸ்டேஜ்லேயே மாங்காய் சேர்த்தோம்னா குழையாமல் அப்படியே நம்மளுக்கு கிடைக்கும். அதுக்கடுத்து நம்ம இதுக்கு வந்து சைட் டிஷ் வந்து மிளகு கறி செய்ய போகிறோம். அதுக்கு நான் மட்டன் வந்து எலும்பு கறியாக வந்து ஒரு 1/2 கிலோ வாங்கியிருக்கேன். அதை ஃபஸ்ட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பெரிய சைஸில் ஒரு 3 வெங்காயம் வந்து இந்த மாதிரி நல்லா குட்டியாக சாப் பண்ணிக்கோங்க. அதையும் இதோட சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் வரமிளகாய் ஒரு 2 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான உப்பையும் சேர்த்துக்கோங்க. எல்லாமே நல்லா சேர்த்து ஃபஸ்ட்டு ஒன்ஸ் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அந்த வெங்காயம், கறி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாமே ஒன்று சேர நல்லா வந்து ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் தான் இதில் நம்ம வந்து தண்ணி சேர்க்க போகிறோம். கறி வேகிற அளவுக்கு மட்டும் நம்ம தண்ணி சேர்த்துக்க போகிறோம். நிறையா தண்ணி ஊற்றிக்க வேண்டாம். இப்போ நான் காட்டுறேன் பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. அந்த கறி வந்து மூழ்கிற அளவுக்கு இருந்தாலே போதும். ஏன்னா நம்மளுக்கு கறியில இருந்தும் தண்ணி விடும். அப்புறம் ரொம்ப தண்ணி ஆயிடுச்சுன்னா அப்புறம் அதை வற்ற விடுறதுக்கு ஒரு டைம் எடுக்கும். ஸோ அவ்வளோதான், இதோட மூடி போட்டு மூடி வச்சுருங்க. எனக்கு வந்து ஒரு 4லேருந்து 5 விசிலுக்கு நான் வச்சுருக்கேன். உங்களுக்கு வந்து விசில் எவ்வளோ வச்சா கரெக்டாக இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. விசில் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நான் திறந்து காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி தான் இருந்துச்சு. எனக்கு கொஞ்சம் தண்ணி இருந்தது. இதனால நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா ஹையில் வச்சு அதை கொஞ்சம் நான் வற்ற விட போகிறேன். ஸோ வற்ற விட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக வந்து தண்ணி இருக்கும்போதே என்ன பண்ணிடுங்க, ஒரு ஸ்பூன்லேருந்து 1.5 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துட்டு இதுக்கு மெயினாக வந்து மிளகும் சீரகமும் ஈக்குவல் குவான்டிட்டி எடுத்து அரைச்சி வச்சுருக்கேன். அது வந்து நான் என்னோடய ஸ்பூன் அளவுக்கு ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். பெருசாக இருந்தால் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் ஒன்று சேர மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிளகு கறினாலே மோஸ்ட்லி அந்த மிளகு சீரகம் நம்ம பொடி பண்ணி சேர்க்குறதுல தான் இருக்குது. அவ்வளோதான், ஃபைனலாக வந்து இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஆயில் பிரிஞ்சு வரும். நம்ம இதில் ஆயில் சேர்க்கவே இல்லை, ஆனால் அந்த கறியிலேருந்தே உங்களுக்கு அந்த கொழுப்புலேருந்து ஆயில் வந்திருக்கு. அவ்வளோதான், ஃபைனலாக இந்த மாதிரி உங்களுக்கு ட்ரையாக வர வரைக்கும் கிண்டி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா ஒரு சூப்பரான மிளகு கறியும் ரெடி. இந்த சாம்பாருக்கு இந்த மாதிரி மிளகு கறி வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ அருமையாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம எப்பயுமே சாப்பிட்றதோட இன்னும் கொஞ்சம் எக்ஸஸாக நம்ம வாங்கி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இதே மாதிரி நீங்களுமே வீட்டில் வந்து சாம்பார் மிளகு கறி வச்சு ஒன் டைம் வந்து
இந்த காம்போ ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம மிளகு சீரகம் பொடி சேர்த்துருக்கோம் இல்லையா, அந்த மிளகோடைய காட்டம், அந்த வரமிளகாயோட காரம் எல்லாமே சேர்த்து அந்த மட்டன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.